அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் நந்திசிதர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி என்பதிலே யூடியூப் சேனலை பெருமிதம் கொண்டு இந்த த்ரெட் என்பதிலே மணிகண்ட பிரபு 611 வலம் வந்து இன்ஸ்டாகிராமிலும் 611 வலம் வந்து ஒரு அற்புதம் நிகழ்த்திய இறைவனுக்கும் மற்றும் எம்மை இவ்வளவு நாடுகள் போற்றுகிறது என்பதில் இந்தியன் என்பதிலே பெருமிதம் கொண்டு தமிழன் என்பதிலே சிறப்பாக பெருமிதம் கொண்டு எம்மை முதலிலே அந்த கூகுள் நிறுவனத்துக்கும் யூடியூப் நிறுவனத்துக்கும் நெகிழ்ச்சியான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் சொல்கிறோம் என்றால், இந்த குழந்தை இந்த கிராமத்தில் இருந்து கொண்டு இவ்வளவு நாடுகளை எம்முடைய பாதங்கள் இறைவன் ஆசியோடு இறை தூதர்களாக இருந்து உங்கள் நாட்டுகளிலே இந்த எந்தெந்த ஊரிலே இந்த குரல் கேட்டதோ அந்த இடத்திலெல்லாம் இறைவன் உன் பாதம் பட்டு விட்டதடா என்று எங்களை நேற்று இரவு கனவிலே உணர்த்தியுள்ளார். அது மட்டுமல்ல, இன்றைய தினம் எங்களுடைய இந்திய நாட்டிலே தைப்பூசம் என்று சொல்லுவோம். அந்த முருக பக்தர்கள் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பாத யாத்திரை செல்வார்கள். அவர்களுக்கு இன்று பூசம் என்று சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தினம் இந்த இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே பழனி, தண்டாயுதபாணி, திருச்செந்தூர் என்ற முருக ஆலயங்கள்லாம். அதற்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அரோகரா என்று சொல்வார்கள். அதுக்கும் அரோகரா அரோகரா என்று சொல்லி நேற்றைய தினம் இறைவன் நாடுகள் ஒற்றுமையாக இந்த சிறு குழந்தை சொல்கிறேனே எந்த அளவிற்கு உண்மை என்று காலையிலே உறங்கி எழுந்து தேநீர் கடையிலே தேநீர் அருந்த வரும்போது மேகத்திலே பார்த்தோம். அந்த காசியிலிருந்து வந்த காளி எங்களுக்கு அவ்வளோ ஒரு லைவாக 10 கருடன் காட்சி கொடுத்தார். மொத்தம் நேற்று கருட தரிசனம் 14. அதிலே பாத யாத்திரை வந்த ஒரு சிறு குழந்தை, அந்த குழந்தைக்கு 8 வயது தான் ஆகிறது. அந்த குழந்தை சொன்னது, அம்மா இவர் காலிலே செருப்பு போட்டிருக்கார், ஆனால் நான் செருப்பெல்லாம் போடாமல் பாத யாத்திரை நடந்து வருகிறேன். ஆனால் ஒரு கருடன் என்று சொன்னார், மேலே பார்த்தால் வானத்திலே 10 கருடன் கழுகு ரவுண்ட் அடிக்கிறது என்று அந்த சிறு குழந்தை 8 வயது குழந்தை சொன்னது. இறைவன் அந்த அளவிற்கு எங்களை நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இன்றைய பிரபஞ்சம் மெய் என்று சொல்லிக்கொண்டு, அதுபோல் இறைசக்தி உண்மை என்று சொல்லிக்கொண்டு, இனியும் வரும் காலங்கள் விஞ்ஞானம் மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாங்கள் வைக்கப் போகிறோம் என்று இறைவன் எங்களை உணர்த்தி உள்ளார். அது மட்டுமல்ல, எனக்கு மேக்ஸ் பாக்ஸிலே ரைட் என்று வந்தது. நேற்றைய தினம் யாரோ ஒருவர் பாத யாத்திரையில் நடந்து வரும்போது அவர்களுடைய தீப்பெட்டி மேக்ஸ் பாக்ஸிலே கரெக்ட் என்று உள்ளது. நீ சொல்வது எல்லாம் கரெக்டா, நீ யாருக்கும் எதற்காகவும் பயப்பட வேண்டாம். நேர்வழியிலே செல்பவர்களுக்கு எப்படி நீதி தராசு நேர்மையாக இருக்கிறதோ அதுபோலவே உன்னுடைய பயணம் இருக்கும். இந்தியன் இதழினை பெருமிதம் கொண்டு இன்னும் பல அற்புதங்கள் நிகழப்போகிறது அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தாய்மண்ணே வணக்கம்.